நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து பாலிவுட் ரீமேக்ஸ் ஆஃப் சவுத் இண்டியன் சாங்ஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு நேயர் விருப்பம் தான். அந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்க, அதனால் அந்த ரெக்வஸ்ட் வீடியோ தான். முதல்ல நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா தளபதியிலேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ அந்த பாட்டோடைய முதல் வரி என்ன அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே கேட்டிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ தமிழ் படத்தில் வர கில்லியில் இருக்க வித்யாசாகர் மியூசிக்கில் வந்த அப்படி போடுன்ற பாட்டு தான் அங்கே வந்து ஹும்னா தாதே அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு வந்து கோரியோகிராஃபி பிரபுதேவா, அவருமே வந்து இந்த பாட்டுக்குள்ளே வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழில் வந்து இது வந்து காதலனும் காதலியும் சேர்ந்து ஆடுற ஒரு பாட்டாக இருக்கும். ஸோ ஹிந்திக்கு போகிறப்போ இது வந்து அண்ணன் தம்பி பாண்டிங்கில் இருக்கிற ஒரு பாட்டாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் இருக்கிற ஒரு பாட்டாகவும் மாறும். எனக்கு வந்து என்னென்னா, ஒருவேளை இந்த பாட்டை வந்து எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலையோ வித்யாசாகரும் பாவிஜயும் பார்த்துட்டாங்கன்னா அவங்க மனசொடைஞ்சு போயிடுவாங்க. அக்ஷய் கண்ணா மற்றும் கரீனா கபூர் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஒரு பாட்டு ரஃப்தா ரஃப்தா அப்படின்ற ஒரு பாட்டு. ஹிந்தி நண்பர்கள் டோலர்கள் டோலிகள் வந்து இந்த பாட்டு என்ன கம்போசிங், என்ன சிங்கிங், என்ன மாதிரியான ஒரு ஃபீல் ஆக்டிங்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து நான் சொன்னேன், இந்த பாட்டோடைய இதுக்கு முன்னாடி வெர்ஷனை நீங்கள் கேட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி. இந்த பாட்டோடைய இதுக்கு முன்னாடி வெர்ஷன் வந்து தூள் படத்தில் வர ஆசை ஆசை அப்படின்ற பாட்டு. கபிலன் அவர்கள் தனக்குள்ளே இருக்கிற எல்லா ஆசைகளையும் வந்து இந்த பாட்டுக்குள்ளே வரிகளாக வந்து கொட்டி தீர்த்திருப்பார். அண்டு வித்யாசாகர் அவர்களுக்கும் தமிழ் வெர்ஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு வந்து ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீசை மாதவன் அப்படின்ற படத்தில் வந்திருக்கும். ஸோ மலையாள படத்தில் வந்து வித்யாசாகர் கம்போஸ் பண்ண பாட்டு. அடுத்துதான் வந்து பிரபுதேவா அவர்கள் கை வச்ச ஒரு பாட்டு வாடி வாடி நாட்டுக்கட்ட பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம டைரக்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து நம்ம எங்கேயா யூஸ் பண்ணணும்னு அவர் நினச்சிருந்துருக்காரு. அவர் வந்து ரவுடி ராத்தூர் படம் வந்து ஹிந்தியில் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை. ஸோ இந்த அழகாக பிறந்து புட்ட 6 அடி சந்தனக்கட்ட பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே மாற்றுறப்ப நம்ம பிஜிஎம்மாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்போசர்கிட்ட வந்து வாடி வாடி நாட்டுக்கட்ட பாட்டுடைய பிஜிஎம்மை மட்டும் பிளேஸ் பண்ணி ஒரு பாட்டு பண்ணலான்னாங்க. லேட்டர் அதுக்கப்புறமா வந்து லிரிக்ஸ்லாம் வச்சு இந்த பாட்டுக்கு வந்து ஒரு உயிர் தந்தாங்க. யோயோ ஹானி சிங் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஊர்வசி ஊர்வசி பாட்டு வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவருடைய மோஸ்ட் பிளேடு சாங்ஸில் வந்து அந்த ஊர்வசி பாட்டு இருக்கும். ஒரு நாள் என்னைக்காவது நம்ம ரீமிக்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அது வந்து படமாக இல்லாமல் ஒரு ஆல்பம் சாங்காக பண்ணாங்க. 2017-18 வந்து ஷாஹித் கபூர் அப்புறம் கைரா அத்வானி இவங்களை வச்சு ஒரு ஆல்பம் சாங் மாதிரி வந்து புதுசாக ரீமிக்ஸ் வெர்ஷன் ஒன்று ஹிந்தியில் பண்ணாங்க. ஸோ இந்த பாட்டோடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷ் கம்போசர்ஸ்க்கும் வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நிறைய பேர் ஷேப் ஆஃப் யூ கேட்டிருப்பீங்க. ஷேப் ஆஃப் யூ கம்போசர் எட் ஷீரான் இருக்கார் இல்லையா, அவருக்குமே வந்து இந்த 2 பாட்டையும் சேர்த்து ஒரு வேர்ஷன் ஒன்று விட்டுருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சி போக இந்தியாவுக்கு வரும்போது அந்த பாட்டோடைய லைவை வந்து ஏஆர் ரஹ்மான் சார் கூட பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு ஷாருக் கான் படத்துலேருந்து ஒரு பாட்டை சொல்ல போகிறோம். அண்ட் அந்த பாட்டை வந்து நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பாட்டு, என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா, அழகிய லைலா. அந்த பாட்டை வந்து அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, எஃப் பாஸ் அப்படின்ற ஷாருக் கானுடைய படத்தில் வந்து இந்த பாட்டு வரும். ஒரிஜினலி இது வந்து சிற்பி செதுக்கின பாட்டுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இது வந்து சிற்பி அவர்களே வந்து பாகிஸ்தானி ஆல்பம் சாங் வந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ண ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாகிஸ்தானி ஆல்பம் சாங் என்னன்னா, அடுத்த பாட்டும் நம்ம வந்து தளபதியோட பாட்டு சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து பிஜிஎம் வச்சே நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. டாடி மம்மி அப்படின்ற பாட்டு. தேவி ஸ்ரீ பிரசாத் தான் வந்து அங்கேயும் மியூசிக் பண்ணியிருப்பாங்க குமாரோட லிரிக்ஸில். ஸோ இது வந்து வில்லு படத்தில் வந்து 2009 வந்து ரிலீஸ் ஆகிருக்கும்.
ஸோ அந்த பாட்டு வந்து இந்த படத்தோடைய டைரக்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போக இந்த பாட்டை ப்ளேஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி, அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே டிஎஸ்பி வரணுன்றதுக்காக வந்து இந்த பாட்டை வாங்கி இந்த படத்தை பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்தது வந்து தெலுங்கில் தான். சங்கர் தாதா ஜிந்தாபாத் அப்படின்றது தான் வந்து படம் பேர். அந்த படத்தில் வந்து சிரஞ்சீவி ஆடிருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டாடி மம்மி வீட்டில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து வில்லு படத்துக்கு மாறி வில்லுலேருந்து ஹிந்திக்கு போணுச்சு. பட் இந்த படத்தில் வந்து ஒரு ஹைலைட் என்ன சொல்லணும்னா, ஹிந்தியோட லிரிசிஸ்ட் குமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தெலுங்கு வெர்ஷனும் கேட்டார், தமிழ் வெர்ஷனும் கேட்டு மீனிங் கேட்டார். ஸோ தெலுங்கு வெர்ஷனை விட தமிழ் வெர்ஷனில் எழுதின விவேகாவுடைய லிரிக்ஸ் பார்த்துட்டு, ஏண்டா இதுவே ஒரு வந்து டபுள் மீனிங் பாட்டு மாதிரி இருக்கிற ஒரு மேட்டர் பாட்டு, ஆனால் இதுக்குள்ளே வந்து இவ்வளோ பொயட்டிக்காக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்ல போகிற பாட்டு உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கலாம். ஏன்னா மின்னலே படத்தோடைய ரீமேக் அங்கே வந்து ஹிந்தி சைடில் நடக்குது. ஸோ அப்போ வந்து எல்லா பாட்டுமே ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பாட்டு மட்டும் புதுசாக கம்போஸ் பண்ணுறாங்க. அந்த பாட்டை வந்து ஆக்சுவலாக வந்து ஜிவிஎம்காக வந்து வச்சுருந்தாங்க. தாமரை அவர்கள் வந்து மின்னலையில் வந்து வசீகரா பாட்டு எழுந்ததுக்கப்புறம் இதோடைய வரிகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுனாங்க. பட் ஆனால் இந்த பாட்டு வந்து அந்த படத்தில் வரல. அடுத்த படத்தில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கட் பண்ணால் ஹிந்தியில் வந்து எங்கே ப்ளேஸ் ஆகும்னா, அப்பாஸ் வந்து ரீனா மேலே ஒரு லவ் வரும் இல்லையா. ஸோ அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் இவர் தான் உண்மையான ஆள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு லவ் போர்ஷன் சும்மா சின்னதாக ஒன்று போகும். அப்பாஸ்க்கு ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஹிந்தியில் பண்ணும்போது வந்து அது வந்து ஒரு 4 மினிட் சாங்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலே இருக்கிற காதலை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு டியூன் வந்திருக்கும். அது பின்னர் வந்து காக்கா காக்கா அப்படின்ற படத்தில் வந்து தாமரை அவர்களுடைய வரிகளில் ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலே எந்த மாதிரியான காதல்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க வரிகளில் எழுதின பாட்டு ஒன்றா ரெண்டா ஆசைகள். இந்த லிஸ்ட்டில் வந்து அனிருத்தையும் விட்டு வைக்கல. அப்படி என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? டேவிட் படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழில் வந்து அந்த படம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் அந்த படத்தோடைய கரு வந்து அங்கே பிடிச்சி போக அவங்க டேவிட் படத்தை வந்து ஹிந்தி வெர்ஷனில் வந்து ரீமேக் பண்ணுறாங்க. அப்படி அவங்க ரீமேக் பண்ணுறப்ப அதில் வந்து அனிருத்தோட இந்த பாட்டையும் வந்து ரைட்ஸ் கேட்டு வாங்குறாங்க. ஸோ கனவே கனவே இந்த பாட்டை கேட்டு எல்லாரும் அப்படியே உருகி அழுதுருப்பீங்களே. ஸோ அதோடைய வெர்ஷனும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்தியில் இருந்து வாங்கினாங்க. ஸோ ஹிந்தியில் வந்து இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் அனிருத் அங்கே போய் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இளையராஜா சார் இந்த வீடியோவை பார்த்தாருன்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு கேஸ் போட போகிறாரு. ஏன்னா அடுத்து வர போகிறது இளையராஜா பாட்டையே அவங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இளையராஜா சார், இது வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஆனால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஹிந்தியில் வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் நடுவில் வந்து ஒரு ஐட்டம் சாங் வச்சுருப்பாங்க, வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் மீட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க ஏதாவது ஒரு பாட்டு போட்டிருக்கலாம். ஆனால் அங்கே அவங்க யூஸ் பண்ண பாட்டு வந்து ஆனால் அதில் வந்து இளையராஜா சாருக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கல. நான் வந்து கூகுள்லேயும் சரி அவங்க மூவி கிரெடிட்லையும் சரி தேடி பார்த்தேன். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அதை நான் வந்து சொல்லாமல் இருந்தேன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ். நன்றி, வணக்கம்.